وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. அடுத்தது என்ன? அலம் யஜ்அல் கைதஹும், அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தவ்லீல். மறுபடியும் அல்லாஹ் கேட்கிறான் அலம் யஜ்அல், மறுபடியும் அதே நான் இதுக்கு முன்னுக்கு சொன்ன அதே நிகழ்காலம். யஜ்அலு, யஜ்அலுக்கு லம் சேர்த்தா யஜ் அல், அதுக்கு ஹம்சாவை சேர்த்தா அலம் யஜ்அல். அவன் ஆக்கவில்லையா? அலம் அவன் அவர்களுடைய அலம் யஜ்அல் கைதஹும், கைதுன்னு சொன்னா என்ன? சூழ்ச்சி, ரைட்? சதி, சூழ்ச்சி. கைதஹும் ஃபீ தவ்லீல், ரைட்? அப்ப அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல என்ன சொல்ல பாவிக்கிறான்? ஜஅல. அப்ப ஜாலன்னு சொன்னா நான் என்ன சொன்னேன்? இல்ல, ஜாலன்னு சொன்னா ஒன்றை எடுத்து இன்னொண்டா மாத்துறது. அப்ப அவங்களோட சதியையே எடுத்து நான் என்ன செஞ்சேன்? திருப்பி அவங்களுக்கு திருப்பி போட்டு விட்டேன். அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தவ்லீல், ரைட்? அப்ப இப்போ உலமாக்கள், இமாம்கள், முஃபஸ்ஸிரீன்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இந்த கைதுன்னு சொன்னா என்ன சதி. ஏன்னா ரெண்டு சொல்லி இருக்குது, கைது மக்கர், கைதும் மக்கரும். கைதுன்னு சொன்னா ரெண்டுமே சதி, ரெண்டுமே சதி, இன்னொருத்தருக்கு தீங்கு செய்யறதுக்காக வேண்டி சதி செய்யறது. சரியா? சதினா தெரியும் தானே? சதின்னு சொன்னா ரகசியமா ஒன்றை கதைக்கிறது, ரகசியமா ஒரு பிளான் ஒன்று போடுறது. மக்கர்ன்னு சொன்னா ஒன்று செய்யற மாதிரி காட்டி இன்னொன்று செய்யறது. நாங்க பொதுவா ஊர்ல மக்கார்காரன் சொல்லி சொல்றது மக்கார்காரன். இப்போ மக்கார்காரங்கிறது இதுல வாரத்தான், ரைட்? ஒன்றை சொல்லி இன்னொண்ட செய்யறது. அப்ப ரெண்டுமே சதி தான். அதுல ஒன்று ஏமாத்துற டெக்னிக் கொண்டு பாவிக்கிறது, இன்னொன்று ஏமாத்துற டெக்னிக் பாவிக்காம போறது. அப்ப கைது அந்த அந்த கேட்டகரிக்குள்ள வரும், ஏமாத்துற டெக்னிக்ல வராது, ரைட்? அப்ப அல்லாஹ் தஆலா கேட்கிறான் அலம் யஜ்அல் கைதஹும், அவங்களோட சதியை அல்லாஹ் தஆலா தவ்லீல் வீணாக்குனான், வீண்ல போட்டான் சொல்லி சொல்லுது. அப்ப இமாம்கள் கதைக்கிறாங்க, என்ன இதுல கைது வேண்டி இருக்குது? நேரா வாரான் அப்ரஹா, ரைட்? ஜஹ்ரன் வ நஹ்ரன், அவன் எப்படி வாரான்? வெளிப்படையா வாரான், பட்ட பகலையில வாரான். எங்க இருக்குது கைது? ரைட்? இதுக்கு விளக்கம் சொல்ற இமாம்கள் கேட்கிறாங்கன்னு சொன்னா இதை அனலைஸ் பண்றாங்க. அப்ப அனலைஸ் பண்ணி அப்ப அவங்க சொல்லுறாங்க கைது இருக்குது. இவன் என்ன பேர்ல வாரான்? என்ன பேர்ல வாரான்? ஆன்மீக போராட்டத்துக்காக வேண்டி வாரான். எங்கட அல்குல்லைஸ வந்தானுகள், அதை இது பண்ணிட்டானுகள், அதுக்கு பழி வாங்கணும்னு வாரான், ரைட்? ஆனா உள்ளால என்ன இருக்குது? அவன் நோக்கம் பின்னால அரசியல், பொருளாதாரம், ரைட்? இப்ப உலகத்துல ஒரு தொகையான யுத்தங்கள் நடக்குதுன்னா இந்த யுத்தத்துக்கு பின்னால இருக்கிற வெளிப்போர்வை என்ன? இல்ல, வெளிப்பார்வையில மதங்கள், இனங்களுக்கு இடையில முருகல், மதங்களுக்கு இடையில முருகல், முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில, கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில, இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில, பௌத்தர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலங்கிறது வெளி பார்வை. ஆனா இந்த யுத்தங்களுக்கு எல்லாம் இந்த இந்த இதுகளுக்கு பின்னால யார் இருப்பாங்க? அரசியல்வாதிகளும் பொருளாதார முதலைகளும் இதான் நோக்கமாயிருக்கும். ஏன்னா அப்ப இதே சப்ஜெக்ட் தான் அப்ரஹா வெளிப்பார்வையில் என்ன வாரான் பாருங்க. எங்கட ஆல்குல்லேச போட்டு இது அசுத்தப்படுத்தி போட்டானுகள், நாங்க அதுக்கு பழி வாங்குவோம், எங்கட புனிதத்துவத்தை பாதுகாக்கணும். ஆனா உண்மையில நோக்கம் என்ன? அங்க பிசினஸ் இருக்க, அந்த பிசினஸ நாங்க இங்க கொண்டு வரணும். சரி, சரியா? ரைட். இப்ப நாங்க வருவோம் தவ்லீல். நீங்க லாலின் படிக்கிறோம் தானே? வல்லன்னு சொன்னா வழிகெட்டு போறது, வீணாகி போறதுன்னு மீனிங், ரைட்? ரைட்? வல்லல என்ன? வல்லலன்னு சொன்னா பல கட்டங்கள்ல வீணாகி போறது. எப்படி? வல்லன்னு சொன்னா சும்மா வீணாகி போறது. வல்லலன்னு சொன்னா பல கட்டங்கள்ல வீணாகி போறது. வல்லல யுதல்லிலு தவ்லீல், அதுல இருந்து வாரது தானே தவ்லீல். இதுக்கு நான் ஒரு சொன்ன நஸலன்னு சொன்ன இறங்கியது, இறங்கினான், ரைட்? அன்சலன்னு சொன்னா
ஒரேடியா இறங்கியது. நஸ்ஸல்னு சொன்னா கட்டம் கட்டமாக இறங்கியது. ரைட்? அப்ப குர்ஆன் தன்சீல் அல் கிதாபி லா ரைப ஃபீஹி மிர் ரப்பில் ஆலமீன் சொல்லி ஆரம்பிக்குது. வந்து குர்ஆன் வந்து தன்சீல். அப்ப தன்சீல்ன்ற வடிவத்துல தான் என்ன ஆயிக்குது? ததுலீல். அப்ப ததுலீல்னு சொன்னா கட்டம் கட்டமாக அவங்களுடைய வீணாக்கினான், கட்டம் கட்டமாக வீணாக்கினான் அல்லாஹ் தஆலா. ரைட்? அது அப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு பில்டிங், ஒரு 5 ஸ்டோரி பில்டிங் சொல்லுவோம், மேல் மாடி உடைஞ்சி உளுந்து, அது 2வது மாடியை உடைச்சி, அது 3வது மாடியை உடைச்சி, கட்டமா உடைஞ்சு போறது தானே என்ன? ததுலீல். ததுலீல். அப்ப அல்லாஹ் தஆலா வந்து இவங்களோட சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் என்னவாக்கினார்? கட்டமாக. முதலாவது அல்குலைஸ், அதுக்கு நெருப்பு வச்சு விட்டுட்டாங்க, அதை அசுத்தப்படுத்தி விட்டுட்டாங்க. அது பிறகு ஆப்ரஹா, இங்க வந்து அப்ரஹாக்கு அடி. ரைட்? அடியோட அப்ரஹா மட்டும் தப்பிட்டான். அப்ரஹா வந்து அந்த இடத்திலேயே சாவே இல்லை. அப்ரஹா திரும்பி எங்க போறான்? யமனுக்கு தப்பி போறான். போற நேரத்துல அந்த இந்த இந்த அவனுக்கு ஏற்பட்ட அந்த அந்த கல்லிட தாக்கம் அதெல்லாம் வந்து அவன் மேல ஒரு வகையான தோல் நோய் ஒன்று உருவாக்கி, இந்த தோல் நோயை பார்த்துப்படி ஒரு அரசன் தோற்கடிக்கப்பட்ட அடுத்தது என்ன நடக்கும்? இன்னொரு அரசன் கௌரவத்துக்காக வேண்டி படையெடுத்துக்கொண்டு மறுபடி வருவான். அங்க இவன் போய் சேர்ந்த வடிவத்தை பார்த்த உடனே அவங்க முடிவெடுத்துட்டாங்க, என்ன இதுக்கு இந்த ஆட்களோட போய் இந்த குறைஷிகளோட இந்த கௌபாவோட மெஸ்அப் பண்ற வேலை வந்து சரி வர. இது மட்டும் இல்ல, இவன் கொண்டு வந்த ஒரு பெரிய ஃபோர்ஸ் வந்து என்ன செஞ்சுட்டு செத்து போயிட்டுது. அப்ப அங்க அவனுக்கு என்ன இல்ல? ஆமி இல்ல, ஆமியும் இல்ல, யானையும் இல்லை. ரைட்? இப்ப இந்த பலவீனத்தை பார்த்து வந்து பாரசீகர்கள் வந்து என்ன செய்யறாங்க? யமனை பிடிச்சு கொள்றாங்க. 0க்கும் பின்னுக்க, இல்லையா? 0க்கும் பின்னுக்க. ரைட்? அப்ப ததுலீலுங்கிறது வந்து அல்லாஹ் தஆலா பல கட்டங்கள்ல அவன் சதியை என்ன செஞ்சான்? அவன் சதியை வீணாக்குனான். ரைட்? அடுத்தது ஃபீங்கிறது சொல்றது வந்து ஹர்ஃபு தர்ஃப். ஏன்னா ஃபீ வந்து ஹர்ஃபு தர்ஃப், அதாவது ஹர்ஃபு ஜமான் வல் மக்கான், அதாவது காலத்தையும் இடத்தையும் குறிக்கிறாங்க. தமிழ்ல இல்லுன்னு சொல்லி ஒரு ஃபோனு கதப்போம் தானே, இல் அதில். அப்ப நாங்க இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஃபீண்டு பாவிச்சுக்கிறோம். ததுலீலன்னு சொல்லி அலம் யஜல் கைதஹும் ததுலீலன்னு சொல்லி பாவிக்காம ஃபீ, அவங்களோட சதிய அல்லாஹ் தஆலா வீணாக்குனான்னு சொல்ல இல்லை. எப்படி சொல்றான்? வீண்ல தூக்கி போட்டான். விளங்குதா? இப்போ ஊருக்குள்ள ஒரு புள்ள, கொலப்படியான புள்ள இருக்குது, இவன் சரியான கொலப்பக்காரன்னு நாம சொல்லுவோம். ஏன்னா இன்னொரு வகையில எப்படி சொல்லுவோம்? கொலப்பண்டாலே இவன் தான். விளங்குதா? இவன் கொலப்பக்காரங்கிறது வேற, கொலப்பண்டாலே இவன் தான். எதிர வெயிட் கூட 2வது. ஏன்னா அப்ப இதே மாதிரி தான் அதை வீணாக்கு நான் இல்ல, அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? இவன் கொண்டு வந்து அவ்வளவு வேலையும் தூக்கி வீண்ல போட்டு விட்டான். அவ்வளோத்தையும் தூக்கி ஹெவி லாங்குவேஜ் இதுல பாவிச்சுக்கிற, அல்லாஹ் தஆலா பாவிச்சுக்கிற வெரி ஹெவி லாங்குவேஜ். நாங்க அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல், அப்படி அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல் வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபில் தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் ஃபஜஅலஹும் கஸ்ஃபின் மக்கூல். வெரி ஸ்ட்ராங் லாங்குவேஜ் இந்த சூராவே அப்படித்தான். ரைட்? அப்ப 2வது வசனம் அலம் யஜ்அல் கைதஹும் في فضل بنور هدى جمال